ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 14 வரை. பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், பல செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், தலைப்பு He came to me. என் அருகில் அவர் வந்தார். வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்துல ஒப்புவித்தார். இது நீங்கள் பலமுறை படித்த ஒரு வசனம்தான். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், He came the time of death. மரணத்தின் அந்த பிடியில, மரண தருவாயிலே அவர் வந்தார். மரணத்துக்குள் இருந்த மனிதனை மரண வீட்டிற்கு வந்தார். கிட்ட வந்து, அதுதான் என்னுடைய தலைப்பு. He came near unto me. He came the time of death. இரண்டாவது, He came in the time of desperation. அதாவது பரிதாபத்து நிலை, ஒரு வேதனையின் நிலை, கண்ணீரின் நிலை. மூன்றாவது, a time of deliverance, விடுவிக்கும்படி வந்தார். திரையில் பாருங்கள், time of death, மரணத்தின் நேரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களிலே சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, அறிக்கை பண்ணக்கூடிய, அறிக்கை பண்ண முடியாத, எல்லாருடைய வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள் உண்டு. டைம் ஆஃப் டெத், நான் மரணத்தை மட்டும் சொல்லவில்லை. சோர்வு, வேதனை, கண்ணீர், வியாதி, படுக்கை. He came in the time of death. மரணத்தின் படுக்கையில் இருக்கிற அந்த மரணத்தில் இருந்தவரை அவர் சந்தித்தார். He came the time of death. மரித்து போன ஒரு இடத்துல. இரண்டாவது, time of desperation. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோட கூட வந்தார்கள். அவர் எப்படி வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அழுது கொண்டே, புலம்பி. அந்த வார்த்தை சொல்கிறது, தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அவள் ஒரு விதவை. A time of desperation. He came the time of desperation. மூன்றாவது, He came in the time of deliverance. உன்னை விடுவிக்கும்படியாகவே வருகிறார். டெத், டெஸ்பரேஷன், இதற்கு அடுத்தபடியாக ஒரு டெலிவரன்ஸ். ஒருவேளை இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். இருள் சூழ்ந்த வாழ்க்கை, வெளியில் சொல்ல முடியாத வாழ்க்கை, ஒரு ஊமையின் வாழ்க்கை, சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்க முடியவில்லை. மனதுக்குள்ளே போட்டு புழுங்கி இன்றைக்கு வாடி இருக்கிற ஆண்களும் ஏராளம், பெண்களும் ஏராளம். இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க, பெண்கள் தான் அதிகமாக மனப்புழக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்களும் இருக்கிறார்கள். என்னுடைய எத்தனையோ தொலைபேசி அழைப்புகளிலே எத்தனையோ உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், அநேக தாய்மார் சொல்கிற வார்த்தை, என் மருமகள் என் மகளை விட்டு போய்விட்டாள், பிள்ளைகளை விட்டு போய்விட்டாள். எத்தனையோ கணவன்மார்கள், என் மனைவி காரணம் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து போனாள். நிறைய குடும்பங்கள். அது ஒரு மரணத்தை விட அது கொடியது. இது டைம் ஆஃப் டெஸ்பரேஷன். ஆனால் அவர் உன் வாழ்க்கையில He came the time of deliverance. உன்னை விடுவிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் இந்த செய்தியை ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நிதானமாய் கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்காகவே. wherever you are, மரணத்தின் பிடியிலே, மரணத்தின் விளிம்பிலே, மரணத்தின் வாழ்க்கையிலே, அதாவது மரணத்தை விட கொடிய தனிமை.
மரணத்தை விடக்கூடியது மன அழுத்தங்கள், மனப்புழுக்கங்கள். யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. பக்தன் பாடுவது போல, யாரிடம் செல்வோம் இறைவா? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு தான் செய்தி நாளில அன்பார்களே, நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு மகா பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை என்னையும் ரட்சித்தார், சந்தித்தார், ஒரு பிள்ளையாய் மாற்றினார், அவருக்கு சொந்தமாய் மாற்றினார். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்திலே சொந்தமானார். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அன்பானவர்களே, நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றுமே தியாகம் பண்ணவில்லை. இலவசமாய் பெற்ற ரட்சிப்பு, இலவசமாய் பெற்ற கிருபை, எல்லாமே இலவசம். தேவன் தந்தை எல்லாமே, அதற்காக ஒன்றும் செய்யவில்லை. இந்த உலகத்துல பார்க்கிறோமே, இன்றைக்கு ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் காடுகளிலே, மேடுகளிலே, மலைகளிலே மணிக்கணக்காய் காத்திருக்கிறார்கள். 48 மணி நேரம் காத்திருந்து யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு தாகம் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா? என் மன அழுத்தங்கள் மாறாதா? ஆனால் இயேசு நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்க்கையை மாற்றிவிட்டார். என் அன்பு பிள்ளையே, நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிங்க, என சொல்லுவேன். அவர் கிட்ட வந்தார். He came near unto me. He knows my position. He knows my circumstances. He knows everything. என்னுடைய இருளை அறிவார், என்னுடைய தவிப்பை அறிவார், என் சஞ்சலத்தை அறிவார், என் வேதனை அறிவார், என் எல்லாவற்றை அறிவார். உன் வேதனை யாருக்கு தெரியும்? உன் வேதனை யாருக்கு புரியும்? அப்படிப்பட்ட உலகத்துல 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:14 அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, மனதுருகி 2வது அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, இன்றைக்கு விலகி போகிற ஒரு உலகம், பாடுகளை பார்த்து, துன்பங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். கணவனுக்கு வியாதி, மனைவி கிட்டே போறதில்லை. மனைவிக்கு வியாதி, கணவன் கிட்ட கூட போய் பார்க்கறது இல்லை. இந்த கொரோனா காலத்துல பாருங்களேன், தெரிந்த அநேக குடும்பங்கள், கணவன் ஒரு அறையில், மனைவி இன்னொரு அறையில், ஒருவரை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், எந்த நிலையிலும் இந்த கொரோனாவின் காலத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள் மரித்து போனார்கள். அடக்கம் பண்ண ஆள் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், He came the time of death. உன் மரணத்தின் விளிம்பிலே உன் கிட்டே வந்து உன் தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய புண்ணியத்தினால் உண்டானதல்ல, நம்முடைய கிருபைகளால் உண்டானதல்ல, அவருடைய கிருபையினாலே. இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அது அவராலே, இரக்கத்தினால், கிருபையினால், தயவினால், அவருடைய காருண்யத்தினால். ஜனங்கள் இன்றைக்கு அனைவரை மறந்து போகிறார்கள். டுடே வாட் ஐ ஆம், இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன் என்பதற்கு அவர்தான் காரணம். நீரே காரணர், அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மூல ஆதாரம். ஜனங்கள் இன்றைக்கு அதை மறந்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள். அவர் கிட்ட வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜீசஸ் நெவர் இன்வைட்டட். இயேசு அந்த மரண வீட்டிற்கு அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாமலேயே அவர் கிட்ட வருகிறவர். He came near unto me. அவர் அழைக்கப்படாமலேயே விட்டு வருகிறவர். உன்னை வாழ வைக்க, அற்புதம் செய்ய, உன்னையும் இந்த பூமியிலே ஒரு சாட்சி உள்ள மனிதனாய் நிறுத்த, உன் வாழ்விலும் கர்த்தர் உன்னிலும் உன் மூலமாயும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய. தேவன் செய்த அவருடைய ரட்சிப்புல 3 காரியங்கள் இருக்கிறது. பர்ஃபெக்ட், பூரணமானது. அவர் செய்ய எல்லாமே பர்ஃபெக்ட். 2வது கம்ப்ளீட்லி, நிறைவானது. 3வது இட்டர்னலி, அவர் செய்ய எல்லாமே நித்தியத்தை நோக்கி இருக்கிறது. நம்ம கவனிக்க வேண்டும். When God does something in your life, it is perfect. அவர் எதை செய்தாலும் அதில் பரிபூர்ணமாய் செய்வார். அரைகுறையா செய்கிறவல்ல. நாம தான் அநேக காரியங்களை அரைகுறையா செய்கிறோம். ஒரு தொழில் நினைக்கிறேன். இந்த தொழிலாளர்கள் வருகிறார், வீட்டுக்கு வேலை செய்வது ஆண்டு அறிஞ்சவங்க தான், அவங்க எல்லாம் சபைக்கு வரவங்க தான். இப்ப வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவார். பொருளை வாங்கி வச்சுட்டு, சிமெண்ட் வாங்கி வச்சு, அதை வேற கலந்து வச்சிருவார். 5 வரைக்கும் வரவே மாட்டார். பட் வாட் எவர் காட் சே டு இஸ் பர்ஃபெக்ட். அவர் எதை செய்கிறாரோ அது நிறைவானது, பரிபூர்ணமானது. 2வது கம்ப்ளீட்லி, நிறைவானது. 3வது இட்டர்னல், அவள் செய்கிற எல்லாமே
நித்தியத்தை போக்கஸ் பண்ணி ஒரு சின்ன கேள்வி, உன் வாழ்க்கை நித்தியத்துக்கு பயன்படுகிறதா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, திறமை, ஞானம், ஆல் பொட்டான்சியல், ஆல் எஃபிஷியன்சி உங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு துறையிலே. அது எந்த துறையா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், அரசு துறையா இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில, அந்த துறையிலே ஆண்டவருக்கு பயன்படுகிறீர்களா? இன்றைக்கு அநேகர் மறந்து போகிறார்கள். ஒரு நிலைக்கு வந்தவுடனே தன்னை மறந்து போகிறார்கள். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், அநேக அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியன் என்று சொன்னா கூட they never respect, உட்காரு என்று கூட சொல்லுவதில்லை. அதோடு சில அதிகாரி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி, அவர் மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் கமிஷனர். ஆனால் போனவுடனே எழுந்திருப்பார். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, வாட் அபவுட் யூ? இது அவரால் வந்த மேன்மை அல்லவா, அவரால் வந்த வாழ்க்கை அல்லவா, அவரால் வந்த உயர்வு அல்லவா, அவரால் எல்லாமே அவரால் வந்தது, எல்லாமே உம்மால் வந்தது. ஆனால் எல்லாம் அவரால் வந்தது, ஆனால் அவருக்கென்று பயன்படுவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப. அவர் என் கிட்டே வந்தார், நான் மாற்றப்பட்டேன். அவர் என் கிட்டே வந்தார், என் வாழ்க்கை மாறிற்று. அவர் கிட்ட வந்தார், மை லைஃப் சேஞ்ச். அவர் கிட்ட வந்தார், மை லைஃப் கிளென்ஸ்ட். அவர் கிட்டே வந்தார், என் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாய் மாறிற்று. இதனாலே அந்த வார்த்தைக்குள்ளே நான் போகும்படி விரும்புகிறேன். அவர் கிட்டே வந்து அவருடைய மரணம் இழுத்தும்படியானது. இவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ஆனால் இன்றைக்கு இந்த 2 பேரை குறிப்பிட விரும்புகிறேன். மரித்து போன மகன், மகனை இழந்த தாய். இப்படி சொன்னா புரியும், கவனிங்கள். மரித்து போன ஒரு மகன். ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, அஞ்ஞானத்திலே நாம் பார்க்கிறோமே. இந்த பரந்த இந்தியாவிலே நாள்தோறும் விழாக்கள், நாள்தோறும் பண்டிகைகள், நாள்தோறும் திரளாய் ஜனங்கள் போகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அலைகடல் என. இது பிள்ளைகளே, தேவஜன இன்றைக்கு மக்கள் வரித்திருக்கிறார்கள். ஆத்துமாவிலே மரணம். 2வது, இந்த தாயரை குறிச்சத போனவா, அவனுக்கு வந்தது பிசிக்கல் டெத். ஆனா இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய மரணத்துக்குள் இருக்கிறார்கள். உணர்வு இல்லை, எண்ணம் இல்லை, சிந்தை இல்லை, பாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்தபடியாக இந்த தாய் குறிச்சலபடி, she is lost his son. She lost her son. தன் மகனை அவள் இழந்து போனால், இன்றைக்கு இழந்து போன மக்கள் ஏராளம். தேவனை இழந்து, நித்தியத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, வாழ்க்கையின் குறிக்கோளை இழந்து இன்றைக்கு அலையிற கோடிக்கணக்கான மக்கள் ஏராளம். 1வது குறிப்பு, மரித்து போன ஒரு வாலிபன், தன் மகனை இழந்த ஒரு தாய். அன்பாக இன்னைக்கு 2 பேருமே இதான் இன்றைக்கு உலகம். மரித்து கிடக்கிற ஒரு மனித சமுதாயம். வாழ்க்கையில் லட்சியத்தை, நோக்கத்தை, குறிக்கோளை இழந்து போன மக்கள். திருச்சபைக்கு வருகிற மக்கள் கூட இன்னைக்கு they don't know the object of the life. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஏதோ வர வேண்டும், பாரம்பரியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை அமர வேண்டும். அதிலும் செய்தி நடுவிலே எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கை, அது அநியாயமான வாழ்க்கை. கால தாமதமாய் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரை அவமானப்படுத்துகிற வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், கால தாமதமாய் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரை அவமானப்படுத்துகிற வாழ்க்கை. கவனியுங்கள், அவன் எழுத்தும்படியாய் மரித்தான். ஆனா இன்றைக்கு நிறைய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்திருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் ஆதாமிடத்துல சொன்னார். ஆதியாகமத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர் சொன்னது எழுத்தின்படியான மரணம் அல்ல, அவர் சொன்னது ஆத்துமாவிலே மரணம். ஒரு தெரிய நினைக்கிறேன், ஆதாம் அந்த கனியை புசித்தும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு கூட வாழ்ந்தான். அப்படியானால் இந்த வசனம் பொய்யா? இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படியானால் அது அன்பானவர்களே, சரீரத்திலே மரிப்பது எல்லாருக்கும் இயல்புதான். இந்த உலகத்துல 3 வகையான மரணங்கள் உண்டு. ஒரு சரீர மரணம், இன்னொரு ஆத்தும மரணம், இது நித்திய மரணம். ஆத்மாவிலே உணர்வே இல்லை, எண்ணமே இல்லை,
நித்திய மரணம் என்றால் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மூன்றையும் மாற்றத்தான் இரட்சகர் இயேசு வந்தார். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், அவர் அவனிடத்தில் கிட்ட வந்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அங்கு ரெண்டு மரணங்களை குறிக்கிறது. கவனிகள், இயற்கையான மரணம் எல்லாருக்கும் வரத்தான் போகிறது. உங்களுக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் வரும். We are in a queue. நாம் எல்லாரும் வரிசையில் இருக்கிறோம். நமக்கு முன்பு எத்தனை பசுத்தவான்கள் கடந்து போயிருக்கிறார்கள். நாம் போவோம் அந்த நாளிலே. ஆனால் அதை விட மோசமானது ஆத்தும மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் அவன் மரித்தும் கூட ஏறக்குறைய 930 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான். 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்படியானால் ஆண்டு சொல்வது அந்த சரீர மரணம் அல்ல, ஆண்டு சொல்வது ஆத்துமாவிலே மரணம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில ஒரே தரம் மரிக்கிறோம், பின்பு நியாயம் தீர்க்கப்படுகிறோம். தேவன் சொன்னது, அன்பானவர்களே, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அவருடைய கருத்து என்னவென்றால், உலகத்துக்கு ஊழியம் செய்யும் போது இந்த உலகம் சம்பளம் கொடுக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் ஊழியம் பண்றோம், 30 நாள் முதல் தேதி சம்பளம் போடுறாங்க, இப்ப பேங்க்ல போடுறாங்க. உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு சம்பளம் கிடைக்குமானால், பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு ஒரு சம்பளம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், பாவத்துக்கு, குடிக்கு, அடிமைக்கு, தீமைக்கு, அசுத்தத்துக்கு, ஏமாற்றுதலுக்கு, வஞ்சகத்துக்கு, பொய் பேசுவது, அடுத்தவர்களை அபகரிப்பது சம்பளம் உண்டு, கண்டிப்பா உண்டு. There is a wages. அது என்னவென்றால் நித்திய மரணம், நித்திய ஆக்கினை, நித்திய நியாய தீர்ப்பு, அழுகையும் பற்கடிப்பும், இருள், அந்தகாரம், வேதனை, ஓயாத வேதனை, ஓயாத கண்ணீர். இங்க சொல்லப்பட்டது மரணம் என்று சொல்லுவது எழுத்தின்படியான மரணம் அல்ல. அவன் ஆதாம் அந்த கனியை புசித்த பிறகு வேதம் சொல்லுகிறது 930 வருஷம் அவர் உயிரோடு இருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9:17, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கண்டதே பிள்ளையே, அவன் மரித்தது எழுத்தின்படியான ஒரு மரணம். ஆனா இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மரித்திருப்பது எவ்வளவு பெரிய வேதனை. கிறிஸ்துவ பெயர் இருக்கிறது, கிறிஸ்துவ ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள் பார்க்கிறேனே. 50 ஆண்டு கால திருச்சபையின் போதகராக இருக்கிறேன். எந்த உணர்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஜனங்கள் வரவங்க எல்லாம், சபைக்கு வரவங்க எல்லாம் ஆறுதலுக்காக வராங்க. ஆறுதல் வாழ்க்கையை மாற்றாது, போனிய எச்சரிப்பு தான் வாழ்க்கையை மாற்றும். ஆறுதல் வாழ்க்கையை மாற்ற எல்லாம் அவரை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரம் முழுக்க நாங்க பாடுபட்டு வரோம், அன்னைக்கு எங்களை ரொம்ப கண்டிச்சு பேசுறீங்களே. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒரு தகப்பன், ஒரு மகன், அவன் ஒழுங்காய் படிப்பதே இல்லை, எல்லா பாடங்களிலும் தோல்வி 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 தோல்வி. அந்த தகப்பனும் அவன் எவ்வளவு புத்தி சொல்ல வேண்டுமோ அவ்வளவு புத்தி சொன்னார். அவனை அழைத்தார், ஆதரித்தார், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தந்தார், அவனை உற்சாகப்படுத்தினார். நன்றாக படி, அப்பா இருக்கிறேன், நீ ஒரு பெரிய எந்த வேலைக்கு உன்னை நான் நியமிப்பேன், உன்னை கொண்டு போவேன், எனக்கு அதற்குரிய தன்மை இருக்கிறது. I put in a good position, study well. அந்த பையன் படிக்கவே இல்லை, அந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். ஆனால் தகப்பனார் ஒன்றை செய்தார், அந்த பையனை பிரம்பினால் அடிக்க ஆரம்பித்தார், கண்டித்தார், போதித்தார், புத்தி சொன்னார், சில நேரங்களிலே கடினமாய் நடத்தினார். இதுவரைக்கும் அரவணைத்தார், அன்பு பாராட்டினார், அவன் விரும்பினதெல்லாம் வாங்கி தந்தார். ஆனால் அவன் தோல்வியடைந்தான். அடுத்த ஆண்டுல அவனை கண்டிப்போடும், பிரம்போடும், எச்சரிப்போடும், நாள்தோறும் அவனை எச்சரித்து, கண்காணித்து, சிலங்களில அடிக்கவும் செய்து, வேதம் அப்படி சொல்லுகிறது, பிரம்பை கையாடுதவன் தன் மகனை பகைக்கிறான். அந்த ஆண்டிலே, அந்த வகுப்பிலே அவன் முதல் மாணவனாய் வந்தான். இப்ப தேவை ஆறுதலா, ஒரு மாற்றமா? எல்லாரும் ஆறுதல் விரும்புகிறார்கள். அதுதான் சங்கீதம். யாருக்கு கேளுங்க, சங்கீதம் வாசித்தேன், நீதிமொழி வாசித்தேன், வாசிக்கிறவங்க இசைக்கில் வாசித்தேன்,
ஓசியா வாசித்தேன், சகரியா வாசித்தேன், வெளிப்படுத்தலை வாசித்தேன் யாரும் சொல்றது இல்லை. ஆல்வேஸ் ஏசாயா, சங்கீதம். இல்லை அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் திருமலை அடிக்கடி சொல்லுகிறது வேத புஸ்தகத்துல. அவர் வருவார். இவன் மரித்தது சரீரத்துல, ஆனா இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்திருக்கிறார். உணர்வே இல்லை, உணர்வே இல்லை, ஒரு பாரமே இல்லை. வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனியர் 1 அதிகாரம் 8-9 திரும்ப திரும்ப அவர் தமது வல்லமையோடும் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அடுத்தபடி அந்நாளிலே அவர் உங்களிலே மகிமைப்படத்தக்கவராய். இரண்டாவது அடுத்த வார்த்தை, நீங்கள் ஆச்சரியப்படும்படியாய். என் அன்பு தேவ பிள்ளையை வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனியர். அவர் வருவார். அவர் வரும்போது அப்படி ஆகும். இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. இன்னைக்கு அதிகமாக திருச்சபையில பேசப்படாத 2 சத்தியங்கள், பரிசுத்தம், நரகம், வருகை. இதை பேசுகிற மக்கள் மிக குறைவு. அது ஜனங்கள் விரும்புவதில்லை. என்னை எப்ப பார்த்தாலும் நரகம், பரலோகம், எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம். ஜனங்கள் விரும்பல. அவன் விரும்புவதெல்லாம் அந்த நாள் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமாய் ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், உன்னை பாதுகாப்பார், பராமரிப்பார். இதே ஜனங்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட திருச்சபைக்கு அதிகமாய் கூட்டம் போகிறது. என்னுடைய பிள்ளையே, தேவை ஆறுதல் அல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இந்த வாலிபன் கவனிகள் நம்பிக்கையற்றவனாய், ஒரு நம்பிக்கை இல்லை. அவன் மரித்து போனான். there is no hope for him. அவனுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய தாய், அங்கே ஆண்டு சொல்ற வார்த்தை, அழாதே. இந்த அழுகை கேட்க அவனுக்கு தெரியாது. எல்லாவற்றும் அப்பாற்பட்டவன். இந்த வாலிபனுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் அக்கறை இல்லை, எதை குறித்தும் பாரம் இல்லை. நீ சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஒரு தாயின் அழுகை, உற்றார் அழுகை, உறவினரின் அழுகை, அவருடைய வேதனை, அவருடைய அங்கலாய்ப்பு, எதையும் அறியாத ஒரு மனிதன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அடக்கம் செய்யப்பட போகிறான். எதை குறித்தும் அவனுக்கு கலக்கம் இல்லை. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை கவனிங்க, இஸ் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ். நம்பிக்கையற்ற ஒரு மனிதன். நாளிலே நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கையிலே இரட்சகர் இயேசு தேடி வந்திருக்கிறார். இந்த பெண்ணைக்கு சொல்லும் போது கவனியங்கள், அவள் உயிரோடு இருக்கிறாள், ஆனால் செத்து போன ஒரு வாழ்க்கை. மகன் செத்து போனவன். இந்த விதவை உயிரோடு இருக்கிறாள், ஆனால் அவள் செத்து போன வாழ்க்கை. she is not well. she is alive but she is not well. உயிரோடு இருக்கிறாள், ஆனால் சுகம் இல்லை. கவனியங்கள், அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி, சமாதானம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையிலே இதான் நிலைமை. they come to church, ஆனால் அவர் எதை பற்றியும் கவலை இல்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல she is lost, இழந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்புடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட நேரத்துல மரணத்தோடு, நம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு, ஒன்றுமில்லாத வாழ்க்கையோடு உன்னோடு கூட இடைப்படும்படியாய், ஆங்கிலத்துல சொல்வேனால் God wants a deal in your life. உன் வாழ்க்கையிலே இடைப்படும்படி விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God wants to deal with you. நான் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் கிட்ட வந்து அவளை பார்த்து, God wants to deal in your sorrow. உன் துன்பத்தில், உன் துயரத்தில், உன் இல்லாமையில், உன் வேதனையில், உன் கண்ணீரில் அவர் பங்கு பெற விரும்புகிறார். நீ சிரிக்கும் போது அநேக சிரிப்பார்கள், ஆனால் அழும்போது தனிமையாய்த்தான் அழ வேண்டும். அப்படிப்பட்ட தனிமை நேரங்களில உன்னை தேடி வருகிற ஒரு கர்த்தர். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், அவர் கிட்ட வந்து. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் வலியுறுத்த காரணம், he came near unto me. என் பக்கத்தில் வந்தார், என் கிட்ட வந்தார். உலகமே விலகி இருக்கிறது, உலகமே தூரமா இருக்கிறது, உலகமே என்னை பரியாசம் பண்ணுகிறது, உலகமே அற்பமா எண்ணுகிறது, உலகமே என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது. இவைகளுக்கு மத்தியில என் கிட்ட வந்து, அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், he came near unto me. இந்த மரணம் என்பது வேதனையானது, தாங்க முடியாதது,
அது சொல்ல முடியாது. மரணம் கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதிலும் கொடிது மரணம். இந்த மரணம் எத்தனையோ பேரை அனாதையாக்கி இருக்கிறது, எத்தனையோ பேரை விதவியாக்கி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் கிட்டே வந்தார். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்ற, உன் இல்லாமையை மாற்ற, உன் வறுமையை மாற்ற இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில அவன் பக்கத்தில் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட் நவ் இஸ் நியர் டு யூ. கிட்ட வருகிற கர்த்தர் இன்றைக்கு உன் சூழ்நிலையிலே, உன் இல்லாமையிலே, உன் வேதனையிலே, உன் கண்ணீரிலே, உன் கரக்கத்திலே உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், எல்லாம் நதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மறித்து நான் நீதி பிழைத்திட, என் பாவம் யாவையும் நீர் சிலுவை சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதி பிழைத்திட, என் பாவம் யாவையும் நீர் சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஜீவனை பெற்று நான் மகிழ்ச்சி செய்திட, கிருபையும் நீதியும் நீர் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியும் ஆளுகை தந்தீரே. நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen opendoor@gmail.com.
எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.